சங்கிரி ராஜ்குமார் சாரை பற்றி பாராட்டலான்னு இந்த வீடியோ போட்டேங்க. அவரை நான் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. அப்போ நான் சினிமாவில் இருந்தேன். இப்போ ஒன் மேன் அப்படின்னு ஒரு படம் பண்ணி உலக சாதனை பண்ண போகிறாரு. நினச்சாவே எனக்கு புல் அரிக்குது. அவர் ஒரு தமிழன் இவ்வளோ பெரிய வெற்றி. அதாவது இது ஒரு வெற்றி தான், மிகப்பெரிய வெற்றி. படம் நம்ம பெரிய ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு நம்ம விசில் அடிக்கிறோம், டிக்கெட் கிழிச்சு பறக்க வைக்கிறோம், அதெல்லாம் வெற்றி கிடையாதுங்க. ஒரு சாதனை பண்ணியிருக்கார் ஒரு தனி மனிதனாக. அவர் போன படமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயோஸ்கோப் த ஹிஸ்ட்ரிங்கிற படம். அந்த வயசானவங்களை வச்சு ஒரு துணை இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர் வந்து ஒரு இயக்குனராக ஆகிறதுக்கு என்னென்ன போராட்டங்கள் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறது போராடி இருப்பார். இப்போ இந்த படம் வந்து நிறையா விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிறது, ஹெலிகாப்டர் சேசிங், அது அருவியிலேருந்து குதிக்கிறது, அமெரிக்காவில் கார் சேசிங், இது மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. நான் இன்னும் படம் பார்க்கல. அவரை நான் ஒரு டைம் சந்திக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். எங்கள் அத்தை பசங்களாம் சங்கீரில் தான் இருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் லீவுலலாம் அங்கே தான் போவோம். கந்தன் தேட்டரில் வெங்காயங்கிற படம் எங்கள் ஊருக்கார் பண்ணி இப்போ ஓடிட்டுருக்குடா அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. என் கந்தன் தேட்டரில் நான் நிறைய அந்த படம் பார்த்துருக்கேன். சந்தைக்கிட்ட, எடப்பாடி ரோட்டில் சந்தைக்கிட்ட இருக்கும். அப்போ அது மாதிரி அது கொஞ்சம் அப்பயே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இது நம்ம ஊருக்கார், நாங்கள் ஈரோடு பக்கத்தில் தானே சங்கிரி. சரி, அவரை சந்திக்கணும்னு நினச்சி அப்போ சினிமாவில் இருந்தேன். இப்போ என்னால் நடக்க முடியாது, நட போயிடுச்சு. அதனால் நான் சினிமா விட்டு விலகிட்டேன். இனிமேல் சினிமாவுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் நம்ம தமிழன், ஒருத்தர் தமிழனாக நான் பாராட்டுறேன். ஒருத்தர் முன்னேறப்ப அது நம்ம கண்டிப்பாக துணை நிற்கணும். இது வேறு மொழிக்காரங்க, அவங்க மொழியில் ஒருத்தர் இந்த அளவுக்கு ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா இதை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. நம்ம அதிகபட்சம் திரையரங்க உரிமையாளர்கள்ட்ட நான் பணிவாக கேட்டுக்கிற விஷயம், நிறைய தியேட்டர் ஒதுக்கி கொடுங்க. இது போன்ற விஷயமெல்லாம் நம்ம ஒரு நிஜமாலுமே சொல்கிறேன், இது ஒரு பிரமிப்பு எனக்கு. என்ன, நம்ம சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். மிகப்பெரிய பிரமிப்பு. அதுவும் ரொம்ப அது ஒரு கிராமத்து சைட்லேருந்து அவர் வேலை வர்றதுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம், பாராட்டுக்குரியது. ஒரு பணக்கார முன்னேறதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இவரை பண்ணுறவர்கள் முன்னேறுவதை நம்ம வந்து நிச்சயமாக பாராட்டணும். ராஜ்குமார் சார், இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் மேலும் இதை விட பெரிய சாதனைகள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் மனசார, உங்களுடைய சாதனைகள்லாம் என்னுடைய சாதனைகளாக நான் நினச்சி நான் பெருமைப்படுவேன். நீங்கள் எனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி சார். நீங்களும் பொதுமக்கள் உங்களையும் சொல்கிறேன், அவருக்கு தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படம் பாருங்க. அவருடைய சாதனைகளுக்கு நம்மளும் கொஞ்சம் உறுதுணையாக இருப்போம். ஏன்னா ஒரு தமிழன் முன்னேறாங்கிறப்ப அதை நம்ம சொல்லிட்டு அடித்து வரவேற்கணும். வாழ்த்துக்கள் ராஜ்குமார் சார். உங்கள் சாதனை வெற்றி பெறுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.